கிறிஸ்துவின் பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வருடமும் நம்மை பத்திரமாய் நடத்தி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். அவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் முடிவில்லை. பொதுவாக விசுவாசத்தின் அதிகாரம் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை சொல்லுவோம். இந்த நிருபத்தை எழுதினவர் பெயர் நமக்கு தெரியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல்தான் எழுதியிருக்க முடியும் என்று வேத அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். விசுவாசம் ஆவியின் கனிகளில் ஒன்று. விசுவாசம் ஆவியின் வரங்களுள் ஒன்று. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் விசுவாசம் சுவாசத்தைப் போல அதிமுக்கியமானது, இன்றியமையாதது. கலாத்தியருக்கும் கொரிந்தியருக்கும் பவுல்தான் அதை எழுதியிருக்கிறார். விசுவாசத்தின் ஓட்டத்திலே ஆபிரகாமைப் போல நிதானித்து பொறுமை காத்து செல்வோமானால் நம் விசுவாசமும் நீதியாக எண்ணப்படும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 24-25 பவுல் இப்படியாக எழுதுகிறார்: காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? காணாததை நம்பினோமாகில் அதை வருவதற்கு பொறுமையோட காத்திருப்போம். தொடர்ந்து பயணிப்போம். பிரைஸ் தி லார்ட்.